ஒரு அழகான கிராமத்துல ராஜான்னு ஒரு பையன். அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையானது. ஆனா ராஜா கிட்ட ரெண்டு பெரிய பலம் இருந்தது. ஒண்ணு அவனோட படிப்பு, இன்னொன்னு அவனோட சுறுசுறுப்பு. அவங்க அம்மா அப்பா அவங்களோட சக்திக்கு மீறியே அவனை நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா தன்னை மாதிரியே தன்னோட பிள்ளையும் கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு. நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த ராஜாவுக்கு கல்லூரியில ஒரு புது நண்பன் கிடைக்கிறான், விக்கி. விக்கிக்கு படிப்புல ஆர்வம் இல்ல, ஆனா கெட்ட பழக்கம் நிறைய இருந்தது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருடான்னு சொல்ல அவனும் போதை பழக்கத்தை பழக ஆரம்பிச்சிட்டான். நாட்கள் போக போக அந்த பழக்கத்துக்கு ராஜா அடிமையாகிட்டான். முன்னாடி மாதிரி அவனால படிப்புல கவனம் செலுத்த முடியல. எப்பவுமே சோர்வா இருந்தான். அவனோட வீட்டுல பொய் சொல்லி காசு வாங்க ஆரம்பிச்சிட்டான். காசு இல்லைன்னா வீட்டுல திருட ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் போதை அதிகமாகி மயங்கி விழுந்துட்டான். அப்பதான் அவனோட அம்மா அப்பாவுக்கு தெரிய வருது. அவங்களோட வீட்டுல அவனை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவனோட உடல்நிலை மோசமாயிருச்சு. முன்ன மாதிரி அவனால சுறுசுறுப்பா அவனோட படிப்புல கவனம் செலுத்த முடியல. தன்னோட பிள்ளைய நம்பி கவனிக்காம விட்டேனேன்னு ராஜா அப்பா கலங்குறாரு. இந்த கதை ஒரு கற்பனை தான். நம்ம பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு இப்ப இருக்கிற உலகத்துல கண்டிப்பா கவனிக்கணும். போதைங்கிறது ஒரு சில நிமிஷ சந்தோஷம் கிடையாது. அது ஒரு வாழ்நாள் தண்டனை. ஒரு முறை அதுக்குள்ள போயிட்டா மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். நல்ல நண்பர்களை தேடுங்க. உங்க வாழ்க்கை உங்களை நம்பி மட்டும் இல்ல, உங்க பெத்தவங்களையும் நம்பிதான் இருக்கு. அடுத்து ஒரு நல்ல கதையோட மீமிடால் உங்களை சந்திக்கும்.